தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்ண சில பேரால மட்டும்தான் வீடு வீடா குடும்பமா பெண்கள் கிட்ட கனெக்ட் ஆக முடியும். அது எல்லாராலையும் கனெக்ட் முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் கனெக்ட் ஆனார். இப்ப 96ல வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர் முதலமைச்சரா இருப்பார். நீ அம்பு தான் பாக்கியம். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. என்னை பார்க்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் நான் இந்த கிருமிக்கு, இந்த வைரஸுக்கு இதான் அந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க உயிரை அவ்வளோ துச்சமாக மதிச்சனால எலெக்ஷன் நிற்க முடியாது. 45 வருஷம் பழகினால அவரை தலைவரை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதனால யாரும் தயவு செய்து டிவிக்கு என் லீடர் சார்பாக கேட்டுக்கிறேன், யாரும் தவறுதலாக எதுவும் அவரை பேச வேணாம் கேட்டுக்கிறேன். அவரை பார்த்து நம்ம தலைவரே எங்களை சொன்ன வார்த்தை நான் ரசிச்சா போனன்றனால யாரும் தவறுல பேசி ஒருத்தர் திட்டம் போது சைலண்டா இருந்தாலே சண்டை இருக்காது. நீங்க திரும்பி போட்டாதான் சண்டை, திரும்பி போடாதீங்க. ஒரு மாபெரும் மனிதன். அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு. உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பயங்கரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான தார்மீக கடமை இருக்கு. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன்.